ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் தலைவாசோடைய புது ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். புது ஸ்டார்டிங் 7 இப்போ நம்ம 2 பிளேயர்ஸ் புதுசாக சைன் பண்ணியிருக்கோம். அது நம்ம தமிழக வீரர்கள் நம்ம மாசராம தன்னாவையும் சந்தனஞ்சி தன்னாவையும் தான் சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் டீம் இப்போ எப்படி இருக்குது, கூடுதல் பலம் சேர்க்குமான்ட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வைஸ் கேப்டன். நம்மளுடைய வைஸ் கேப்டன் சச்சின் தன்வர் தான். நம்ம வந்து ஆக்ஷனில் 2 கோடிக்கு மேலே போட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப நல்ல பிளேயர். நமக்கு ரொம்ப வருஷமாக இப்போ பொசிஷனில் பிரச்சனை இருந்தது. ரைட் ரைடர் இல்லைன்னு தான் அந்த குறைய சச்சின் தீர்த்துட்டார். ஆக்ஷன் எடுத்து நம்ம டீம் தீர்த்துட்டாங்க. வேறு லெவல் ஒரு ரைடர்னு சொல்லணும் சச்சின். நம்ம பாட்னா பேரட்ஸ்லாம் 2 சீசன் ஆடிட்டு இருந்தார். நம்ம இது 2RDலாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அஜின்கே பார் மாதிரி தான் இவரும் நல்ல ஒரு இதெல்லாம் வச்சுருக்காரு, ட்ரிக்ஸு. ஓகே, நம்ம டீமுக்கு இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லா ஆவலாக இருக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்க்க. நல்லா தான் பண்ணுவார் இவரும். நம்ம சூப்பர் டேக்கில் கூட நல்லா பண்ணுவார். ஓகே, நம்ம வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம சந்திரன் ரஞ்சித் தன்னா தான். ஏன்னா நம்ம சந்திரன் ரஞ்சித் தன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் சோனில் இருந்தே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்திரன் ரஞ்சித் தன்னாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. பின்னாடி சீசன்லேருந்து ஆடிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு தபாங் டெல்லிக்கு ஆனார், அப்புறம் குஜராத்துக்கு ஆனார், அப்புறம் ஹரியானாக்கு ஆனார். நிறைய டைமுக்கு ஆடிருக்காரு. சந்திரன் ரஞ்சித் தன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. முன்னாடிலேருந்து ஆடிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பெங்களூருக்கு ஆனார். பவான் ஷராத் பெங்களூர் புல்ஸில் இருக்கப்ப பெங்களூருக்கு ஆனார். பவான் ரோஹித் குமார் சந்திரன் ரஞ்சித் தன்னாவும் நல்லா ரைட் பண்ணார். பவான் ரோஹித் இருக்கும் போதும் ரஞ்சித் தன்னாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதேமாரி இப்போ நம்ம டீமும் கொடுப்பாங்க நம்புவோம். நம்ம சச்சின் தன்வர், நம்ம நரேந்தர், அப்புறம் நம்ம தேர்ட் ரைடராக நம்ம ரஞ்சித் தன்னா ஏன்னா நம்ம டிஃபென்ஸும் பண்ணுவார். அப்போ தேவைன்றப்ப டிஃபென்ஸும் பண்ணுவார், ரைடும் பண்ணுவார். உங்களுக்கே தெரியும். ஓகே, நானாக இருந்தால் கண்டிப்பாக வைப்பேன். நான் கோச்சாக இருந்தால் கண்டிப்பாக ரஞ்சித் தன்னாவை ஸ்டார்டிங் 7 வைப்பேன். வாங்க நெக்ஸ்ட் பேர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்தர் கண்டுலா, நம்மளோட சுட்டி குழந்தை. நம்ம நரேந்தர் தான். நரேந்தர் வந்து நான் போன சீசனுக்கு முன்னாடி சீசன்லேருந்து நம்ம டீமில் தான் இருக்கார் 2 சீசனாக. ஃபஸ்ட்டு சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பவான் இன்ஜினியர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஆடினார் இவர் வந்து. ஆனால் நம்ம அந்த சீசன் செமிஃபைனல் வரை போனோம். பவான் இன்ஜினியர் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே நினைக்கும் போது இப்போ தான் நம்ம நரேந்தர் வந்து காப்பாற்றினார் நம்ம டீமை. செமிஃபைனல் வரையும் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா நம்ம ரைடரில் நம்ம நரேந்தர் நல்லா பண்ணார் ரைடரில். ஓகே, இந்த சீசனும் நல்லா பண்ணுவார்னு நம்புவோம். ஆனால் போன சீசன் அவருக்கு ரொம்ப நல்லா அமையல. ஃபஸ்ட் சீசன் தான் இவர் யாரையும் கணிக்கவே முடியல நரேந்தரை. போன சீசன் கணிச்சிட்டாங்க. ஓகே, இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு பார்ப்போம். நீங்களே நரேந்தர் கண்டுலா ஃபேன்ஸ் இருப்பீங்க. இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்மளுடைய தமிழக வீரர் அபிஷேக் அண்ணா. நம்மளுடைய கவர் டிஃபெண்டர். இவரும் நம்ம முன்னாடிலேருந்தே நம்ம டீமுக்கு தான் ஆடிட்டு இருக்காரு. அபிஷேக் அண்ணாவையும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்படுறது மட்டும்தான். நம்ம இவர் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா டூவாடையில் சமயத்துலலாம் நிறையா அவசரப்படுவார். அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முக்கியமான டைமில் அவசரப்படுவார். ஆனால் பிடிச்சா நிறுத்தி பொறுமையாக பிடிச்சாருன்னா பிடிச்சிடுவார். டேஷ் நல்லா அடிப்பார். டேஷ் அடிக்கிறதுலையும் சில நேரம் அவசரப்படுவார். ரைட் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு தப்பி டேஷ் அடிக்கிறது, அது மாதிரி சில டைம்ஸில் பண்ணுவார். அது மட்டும் குறைச்சிக்கிட்டா நம்ம கோச்சஸ் வந்து சொன்னால் அவர்கிட்ட நல்லாயிருக்கும். மாற்றிக்குவார்னு நம்புவோம். இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்புவோம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்மளோட இன்னொரு கவர் டிஃபெண்டர் நம்மளுடைய ஆஷிஷ் தான். இவர் வந்து போன சீசனில் சில மேட்சஸ் தான் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஹித் வராதனால இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுத்து நிறுத்தி ஆடுவார்னு நம்புவோம். ஏன்னா மோஹித் ரொம்ப நல்லா அவசரப்படுவாங்க. 2 அபிஷேக்கும் சரி மோஹித்தும் சரி ரொம்ப நல்லா 2 பேரும் நல்லா அவசரப்படுவாங்க. அவங்களாலே சில மேட்சஸ்லாம் தோற்றுருக்குன்னே சொல்லி ஆகணும். மோஹித் வந்து எப்போலேருந்தே இருக்கார். ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அவருக்கு டச் விட்டு போச்சு மோஹித்துக்கெலாம். அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் ரீடைம் பண்ணோன்னு தெரியல. நல்லா ஒரு ப்ராக்டிஸ் கேம்ப்க்கு வரல. அதனால் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம். ரஞ்சித் தன்னாவையும் எடுத்தோம், மாசராம தன்னாவையும் எடுத்துருக்கோம். இன்னொரு பிளேயர் யாருக்காகன்னு தெரியல. ஒரு பிளேயர் மோஹித் வரல இந்த சீசன் கேம்புக்கு.
ஓகே, இந்த ஆசிஸ் தான் நம்ம இன்னொரு கவர் டிஃபெண்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லைனா ரஞ்சித் கூட ட்ரை பண்ணலாம். என்ன வேணால் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே, அவங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் நம்மளோட இன்னொரு வைஸ் கேப்டன். நிறைய பேருக்கு எந்த கேள்வி இருக்கும், ஏன் 2 வைஸ் கேப்டன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வைஸ் கேப்டன் வந்து சச்சின் தெண்டுல்கர், இன்னொரு வைஸ் கேப்டன் வந்து சாய் விலியா. நம்ம சச்சின் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து நம்ம ரைடுக்கு வந்து அவர் வைஸ் கேப்டன், டிஃபென்ஸ்க்கு வந்து சாய் விலியா வைஸ் கேப்டன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பேத்துக்குமே 2 இது இருக்க 2 இது ரைடுக்கும் சரி டிஃபென்ஸும் சரி 2 இது போட்டிருக்காங்க, 2 வைஸ் கேப்டன். அதாவது இப்போ கேப்டன்சி அந்த சமயத்தில் அவுட் ஆகி வெளியே இருந்தாருன்னா இவங்க 2 பேரும் டீம் ரைட் பண்ணலாம். இப்போ ரைடு யார் போடுறதுன்னு நம்ம சச்சின் சொல்லிக்கலாம். இப்போ டிஃபென்ஸ்னால் யார் எங்கே நிற்கணும் எதாவது மாற்றணுன்னா நம்ம சாயில் சொல்லிக்கலாம். இது ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லி ஆகணும், 2 பிளேயரையும் போட்டது. ஓகே, நம்ம சாயில் குலியா இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இவரும் முன்னாடியிலேருந்தே நம்ம டீம் தான் ஆடிட்டு இருக்காரு. போன சீசன் நம்ம சாய் வில்லியாவுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சுது. நம்ம டீமோட டாப் டிஃபெண்டர், போன சீசனோட டாப் டிஃபெண்டர்னால் நம்ம சாய் வில்லியா தான். ரொம்ப சில மேட்சஸ் நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, தனியாக இன்னும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டிஃபென்ஸில். ரொம்பவே நல்ல டிஃபெண்டர் சாய் வில்லியா. நம்ம டீமில் போன சீசன் நல்லா பண்ண ஒரே ஆள் டிஃபென்ஸில் நம்ம சாய் வில்லியா மட்டும்தான். சாய் வில்லியா மட்டும்தான் போன சீசனில் நம்ம நல்லா பண்ணார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த சீசன் எப்படி பண்ணாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேயர் நம்மளோட இன்னொரு கார்னர், நம்மளுடைய கேப்டன் இந்த சீசனுக்கு நம்மளுடைய சாகர் ராத்தி தான். இது இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம டீம் முன்னாடியிலேருந்து இவரும் நம்ம டீம் விளையாடிட்டுருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து சாகர் தான் நம்ம டீமுக்கு ரைட் கார்னர் தான். ரைட் கார்னர்னால் நம்ம சாகர் தான். இந்த சீசன் கேப்டனும் சாகர் தான் போட்டிருக்கோம். சாகர் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன் முன்னாடி சீசன் ரொம்ப நல்லா ஆனார். அந்த பேண்ட்லாம் பாருங்கள் கொடுக்குறாரு. போன சீசன் முன்னாடி சீசன் தான், இல்லை போன சீசன் தான், சீசன் 10. இப்போ வரைக்கும் சீசன் 11. ஏதோ சில மேட்சஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த பேண்டை வாங்கியிருக்காரு நம்ம சாகர். அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. போன சீசனோட முந்தின சீசன் தான் ரொம்ப நல்லா ஆனார் சாகர். இப்போ ரைடர்ஸும் அவர் கெட்டியாக வர பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தார். அந்த சீசன் தான் சில மேட்சஸில் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, அதனால் இன்னொரு பிளேயர் வந்தார். இன்ஜுரி ஆகும் தான் அவருக்கு கிட்டத்தட்ட இதாகி கொஞ்சம் லைட்டாக டச் விட்ட மாதிரி ஆச்சு. இன்ஜுரி ஆகும் தான். கபடி பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி வராமல் இருக்கணும். ஏன்னா இன்ஜுரி வந்துச்சுன்னா திடீர்னு அதே கம்பேக் பண்ணோம். அதுலேருந்து நம்ம பவானுக்கே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம தமிழ் துளசிலேருந்து இன்ஜுரி ஆகி திரும்ப எப்படி கம்பேக் பண்ணாருன்னு நம்மளே பார்த்தோம். பழைய பவானே இப்போ இல்லை, அதான் சொல்லி ஆகணும். ஓகே, பார்த்துக்குவோம். ரைட்டு, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாலும் லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் யாரும் பண்ணவே மாட்டேறீங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம்.